கடந்த 4-5 டேஸா இந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நிறைய பேரும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க இத பத்தி பேசுங்க, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத கிளியரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த மேட்டரை பத்தி பேசி ஏற்கனவே நான் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு தண்டோர அடிச்சிட்டு இருக்கிற ஒரு பீஸை பத்தி பேசி இன்னும் அந்த பயவுலைய பெருசாக்கி நமக்கு மென்டல் டார்ச்சர் ஆகும் அப்படின்றதுனால நம்ம இக்னோர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த விஷயத்தை பத்தியும் விசாரிக்கல பெருசா. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால போய் பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ், நீ 2 வாரமா குக் வித் கோமாளியை ரிவ்யூ பண்ணல, இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி பேச மாட்டியா, அப்ப எங்க மேல மதிப்பு இல்லையா மரியாதை இல்லையா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. தெய்வமே என் கடவுளே, உங்களாலதான் இந்த சேனலே வாழ்ந்துட்டு இருக்கு. தெய்வமே என் கடவுளே. சோ எனக்கு மென்டல் டார்ச்சரே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால அதை பத்தி கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோவில் நான் சொல்வது அனைத்தும் முழுக்க முழுக்க உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒரு சில இடத்துல விசாரிச்சும் நம்ம பேசணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். சரி என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாத்தையும் கிளியரா உங்களுக்கு சொல்றேன், பொறுமையா கேளுங்க. பட் கவலைப்படாதீங்க, எனக்கான மண்ட சூட உங்களுக்கு ஆகாத அளவுக்கு நான் ஜாலியா காமெடியா கொண்டு போறேன். ஆரம்பிக்கலாமா? பேசிருங்க. குக் வித் கோமாளில அடுத்த வாரம் வரப்போற எபிசோட்ல ஒன் ஆஃப் த கெஸ்ட் கோமாளியா ஒருத்தரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் யாருன்னா நம்ம நடிப்பு கிறுக்கன். பிக் பாஸ்ல கூப்பிட்டதே ஒரு பெரிய தப்பு. சரி டிஆர்பிக்காகவும் வியூஸ்க்காகவும் கூப்பிட்டுருக்காங்க, ஓகே. ஆனா இங்கதான் கானா வினோத் இருக்காரு அப்படின்னு தெரியுது. இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே வாய்க்கா தகராறு வேற இருக்கு. அண்ட் இது ஒரு காமெடி ஷோ. அங்க இந்த 2 பீஸுங்களையும் ஒன்னா போட்டா எப்படி போகும் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சும் எதுக்காக கூப்பிடணும்? அந்த பதிலடி கானா வினோத் கொடுத்ததும் தாங்க முடியல. என்ன உருவகேலி பண்ண அதே ஏதோ திருப்பி அவரை பண்ண ஆரம்பிச்ச உடனே அவருக்கு அது தாங்க முடியல. லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எபிசோடே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி காமெடியா கொண்டு போய் ப்ரோமோல அழுவுற மாதிரிலாம் காமிச்சு காமெடி ஷோவை சென்டிமெண்டல் ஷோவா மாத்தி விட்டாங்க. அடுத்த வாரம் கான்ட்ரோவர்ஷியலா போக போகுது. இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது விஜய் டிவியோட சதியா இல்ல தெரியாம நடந்துச்சா இல்ல டிஆர்பிக்காக சீசன் 5ல ஒன்னு நடந்துச்சு தெரியுமா, மணிமேகலை அண்ட் பிரியங்காவோட இஷ்யூ, அந்த மாதிரி இதை பண்றாங்களான்னு தெரியல. பட் இந்த எபிசோட் இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமான்னு தெரியாது. ஆனா வர்றப்போ இந்த விஷயத்துல என்ன ஆச்சுன்னு கியூரியஸா இருக்காங்க தெரியுமா நிறைய பேரு. அவங்க போய் கண்டிப்பா பாப்பாங்க. அங்க இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும் இந்த ஷோவோட டிஆர்பி. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அதை பத்தி நம்ம சேனல் கவலையே படாது. எதுவா இருந்தாலும் இறக்கு அப்படின்னு இறக்கிடுவாங்க. உனக்கு வெக்கமே இல்லையா? அதெல்லாம் பார்த்தா கிடைக்குமா? சரி இதெல்லாம் பத்தி பின்னாடி பேசுவோம். இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த மாதிரி ஒரு எபிசோடுக்கு கெஸ்டா போயிருக்காரு திவாகர். அண்ட் இந்த எபிசோட்ல அனந்தாங்கி நிஷா அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பேரா வந்திருக்காரு, அதாவது கோமாளியா போயிருக்காரு. ஆரம்பத்துல இவங்களுக்குள்ள நல்ல ஒரு கான்வர்சேஷன் தான் போயிருக்கு. அதாவது நிஷாவோட ஹஸ்பண்டான ரியாஸ் அவரை சார்னு தர்பூசணி கூப்பிடவும், மாமா என்ன சார் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி அன்பா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா கானா வினோத் அண்ட் திவாகர் இவங்கள்ட்ட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க 2 பேர் முகராசி இருக்கே. நம்ம பிக் பாஸ்ல எத்தனையோ தடவை பாத்துருக்கோம் இல்லையா, இவர் பண்ற கிரிஞ்சு மொமெண்ட் எல்லாம் பார்த்து கடுப்பாகி அவர் புடிச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. இவரு அதுக்கு ட்ரிகர் ஆகி எப்படி பேசணும்னு தெரியாம கண்ணா பின்னான்னு அவரை பேசி விட்டுருவாரு. நீ இந்த ஏரியால இருந்து வந்தவன், இப்படிப்பட்டவன், குடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், அசிங்கமா பேசுறவன் இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பாரு. அதேதான் இங்கேயும் நடந்திருக்கு. நீ மட்டும் எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க தெரியுமா? சோ ஒரு காமெடியா ஆரம்பிச்ச கான்வர்சேஷன் ஒரு பிரச்சனையா போய் முடிஞ்சிருக்கு. சரி இப்போ நிதர்சனமான ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். பிக் பாஸ்ல கானா வினோத் ஏன் ஃபேமஸ், எதுக்காக அவருக்கு அவ்வளவு சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றத கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கண்டினியூ பண்றேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த திவாகரை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்டர்வியூலயும் சரி அவர் போடுற ரீல்ஸ்லயும் சரி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் ஒரு ஐகானிக் ஸ்டார், நான் ஒரு நடிப்பு அரக்கன், என்ன மாதிரி யாராலையும் நடிக்க முடியாது, எந்த ரோல் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணிடுவேன், ரஜினி கமல் அளவுக்கு ஒரு பயங்கரமான இடத்தை பிடிச்சிருக்கேன். தமிழ்நாட்டோட நீங்க என்ன நினைச்சாலும் சரி ரஜினி சார் கமல் சார் மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சிட்டோம். இருக்கிற எல்லா மீடியா கண்ணு என் மேல இருக்கு. ஒரு மெத்தட் ஆக்டர் சார், பாத்திரமாவே மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனையும் ஒரு பைட்டி. பிக் பாஸ் சீசன் 9 என்னாலதான் ஓடிச்சு. குழந்தைகள் பெரியவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு ஸ்டாரானா இருக்கேன் அப்படி இப்படின்னு உதார விட்டுட்டு இருக்காரு. ஆஃப் தி பிக் பாஸ் 9 நல்லா ஓடுனதுக்கு காரணமே நீங்க தான்றாங்க. ஓகே உண்மை அதுதான். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. இது எல்லாத்தையுமே ரீசெண்டா வந்த குமுதம் இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பார். அதை நீங்க இப்ப பாத்திருப்பீங்க. சோ இவரோட ரீல்ஸ் இந்த மாதிரியான இன்டர்வியூஸ் ஒரு சில ஸ்பீச் எல்லாம் கேக்குறப்போ ஒரு பாயிண்ட்ல நமக்கு கடுப்பாகும். யோ நீ நல்லா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணலையா, நீ பண்றதெல்லாம் பாக்குறப்போ யாரா இந்த கோமாளி, நம்ம ஒரு பயங்கரமான நடிகன் அப்படின்னு இவ்ளோ செல்ஃப் கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்கானே, யாராவது இவன்ட்ட போய் சொல்லி புரிய வைக்க மாட்டாங்களா? நீ பண்றது பேர்லாம் ஆக்டிங் கிடையாது, கோமாளித்தனம், கிறுக்குத்தனம் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களா இப்படின்னு மனசுக்குள்ள இருந்த நிறைய பேருக்கு பிக் பாஸ் சீசன் 9 பாக்குறப்போ இந்த ஆள் பண்ற கிறுக்குத்தனத்தெல்லாம் தட்டி ஒருத்தன் கேட்டான். அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா, வந்துட்டான்டா. ஆக்சுவலா தட்டி கேட்டானா தட்டி கேட்கல, அந்த ஆள் ஸ்டைல்லயே போய் புடிச்சு பங்கமா கலாய்க்க, எப்பா நம்மளால கேட்க முடியாத ஒருத்தன் கேக்குறானே அண்ட் அது ரசிக்கும்படியாவும் சிரிக்கும்படியாவும் இருக்கே அப்படின்னு சொல்லி தான் கானா வினோத்துக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க மக்கள். நடிப்பு அரக்கன் யாரும் சொன்னாங்கல்ல, நடிப்பு கிறுக்கன் யார் சொன்னது?
ஒரு பாயிண்ட்ல மெய்யழகன் கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி லெவலுக்கு வச்சிட்டாங்க. ஏன்னா கானா வினோத் புடிச்சு திவாகரை கலாய்க்க அதுக்கு திவாகர் ரியாக்ட் பண்ண அது ரொம்ப ஃபன்னியா போயிட்டு இருந்துச்சு. வேற பேசுறோம். ஆனா இப்ப வந்து இன்டர்வியூல சொல்றப்போ என்னாலதான் பிக் பாஸ் சீசன் 9 ஓடிச்சு, இவன் ஒரு கலங்கமூட்டி, இவன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் ஆயிருப்பேங்க அப்படின்ற லெவலுக்கு எல்லாம் பேசினா கிட்டத்தட்ட 6 சீசனா நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்ல எப்பேற்பட்டவங்க எல்லாம் டைட்டில் வின்னர் ஆவாங்க, எப்பேற்பட்டவங்க எல்லாம் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி. எந்த மன தைரியத்துல என்ன கான்பிடன்ஸ்ல இந்த மாதிரிலாம் இந்த பீஸ் பேசுதுன்னு நினைக்கிறப்போ ஐயோ பாவம் அவர் யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு அஜித்தை பார்த்து நேர்கொண்ட பார்வையில சொல்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. சரி இப்ப பேக் டு அந்த விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா கானா வினோத்துக்கு எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குன்னா அவர் 5 அறிவு தான் இருக்கும், 6ஆம் அறிவே பயன்படுத்த மாட்டேன். அப்படி இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள போன கான்வர்சேஷன் ஒரு பாயிண்ட்ல பயங்கரமா முத்தி போய் 2 பேருமே 2 பேரோட பர்சனல் லெவலுக்குள்ள இறங்கி கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வார்த்தைகள் ரொம்ப அத்து மீறி போக ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்த புகழுக்கு பயங்கரமா கடுப்பாயிடுச்சு. அவர் காமெடியா தான் ஆரம்பத்துல கொண்டு போலாம்னு நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பீஸ் பண்றதெல்லாம் பாக்குறப்போ அவரும் கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. சோ இப்போ 2 vs 1 இருக்கு. அதாவது இந்த பக்கம் கானா வினோத் அண்ட் புகழ், அந்த பக்கம் திவாகர். 2 பேருக்கும் வாய்க்கலப்ப மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து கை கலப்பா போக செட்ல இருந்த எல்லாருமே இவங்களை பிரிச்சு விட ட்ரை பண்ணிருக்காங்க. இதுக்கு தாங்க மாட்டார். இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். உதாரணத்துக்கு இந்த ப்ரொவோக் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. அதுல இந்த பீஸை இன்டர்வியூ பண்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்கறதுக்காகவும் நீ ஒரு அக்யூஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காகவும். சோ இந்த பீஸ் அங்க போயிருக்கு. அங்க போய் நீ பண்ணதுக்கான ஆதாரம் இருக்கு. நீ நிஷா கிட்டயும் நிஷாவோட வீட்டுக்காரர்கிட்டயும் தகாத வார்த்தைகள் பேசியிருக்க, அது அவங்களே அவங்க வாய்ப்பட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் எடுத்து காமிக்க ட்ரை பண்றாங்க. அந்த வீடியோ காமிக்கிறதுக்குள்ள பொசுக்குன்னு இவர் கோவப்பட்டு அவங்களை காமிக்க விடாம பண்ணி இது என்ன கார்னர் பண்ற மாதிரி இருக்கு, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கேமராவெல்லாம் புடுங்கி தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்றேன். அதை தடுக்க அந்த சேனலோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் கேமராவை பிடிச்சி இழுக்க அதுல இருந்து ஒயர் எல்லாம் பிச்சிட்டு வந்திருக்கு. அந்த கேமராவோட விலை 3 to 4 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது, பிக்ஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் இந்த பீசிங் என்ன சொல்லுதுன்னா கூட்டு முயற்சியா சேர்ந்து என்னை அட்டாக் பண்ணி அனுமதி இல்லாம வீடியோ எடுக்கறாங்க, என்ன அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இருட்டு ரூம்குள்ள தள்ளி என்ன அடைச்சு வச்சுட்டாங்க, அப்படி இப்படின்லாம் கதை ஓடுது. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் வீடியோவும் இதுதான் அப்படின்னு சொல்லி அன்கட் வெர்ஷனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை ஃபுல்லா பாக்குற நமக்கு தெளிவா தெரியுது. ஒரு ப்ரூஃப் எடுத்து காட்ட ட்ரை பண்றது கூட அலோவ் பண்ணாம எங்கேயாவது மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக இவர் ட்ரை பண்றது. பட் அந்த வீடியோல என்ன இருந்துச்சு, என்ன நிஷா சொல்லியிருக்காங்கன்றத நீங்களே பாருங்க. அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், குறிப்பா அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு. வந்த உடனே என் தோல் மேல கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது. இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. சோ பாதிக்கப்பட்ட இவங்களே சொல்றாங்க தகாத மாதிரி தான் நடந்துகிட்டாரு, தகாத வார்த்தைகள் பேசினாரு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அதே ஷோட இன்னொரு பேர் இருப்பாங்க, அவங்களுமே ஒரு ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்களே பாருங்க. திவாகர் கொண்டாந்து விட்டாங்க. முதல்ல படம் நல்லா தான் போச்சுங்க. செகண்டாப்ல எங்களை எல்லாம் ஒரு பால்கனியில் கொண்டு விட்டு இருந்தாங்க. அப்ப வந்து தகாத வார்த்தையிலான திவாகர் பேசினாரு. புகழ் வந்து நீ சேரியிலிருந்து பிறந்தவ, நீ வந்து படிக்காதவ, நீ கண்டபடி பேசினாருங்க. அதனால அவருக்கு வந்து ஒருத்தருக்கு சண்டையாகி போச்சு. நிஷாவுக்கு இப்படி ஓங்கி குத்திட்டாரு திவாகர். அவளுக்கு இந்த இடத்துல தோல் அடிபட்டு போச்சு. அந்த சுனிதா புள்ள வந்து உள்ள விழுந்தது, அதை கையை பிடிச்சி பிராண்டி விட்டு கை பூரா ரத்தமாட்டா வர அளவுக்கு பிராண்டி விட்டுட்டாருங்க. அடிச்சது இவருதான், சண்டைக்கு வந்தது இவருதான், சண்டை வளர்த்துனது இவருதான். ஆனா இதுக்கும் அவருக்கு என்னமோ சம்பந்தம் இல்லாத மாதிரி அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி அக்குறமே பேசிக்கிறாரு திவாகர். இதெல்லாம் ஆகாது. பண்ணி பயல புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. சோ இதுதான் பிரச்சனை. இப்போ வரைக்கும் இதுல மாக்காப்பா இன்வால்வ் ஆகல. சோ இந்த பிரச்சனை பெருசா போகவும் ஆங்கர் மாக்காப்பா என்ன பண்ணாரு, ஒரு இரும்பு ராட் எடுத்து திவாகரோட கால்ல அடிக்க கால்ல இருந்து பயங்கரமா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அண்ட் பிராக்சரும் ஆயிருக்கு. உடனே அவர் தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போயிருக்காங்க. அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் ஒரு டேஷும் நடக்கல. உண்மை என்னன்னா நம்ம வெங்கடேஷ் பட்லாம் இருக்கிறப்போ கோமாளிகளை கலாய்க்கிறேன், அவங்களை திட்டுறேன் அப்படின்ற பேர்ல காமெடியா கையில இருக்க ஸ்பூனை தூக்கி போடுவார் தெரியுமா, அந்த மாதிரி தூக்கி போட்ட ஒரு விஷயம் தான். அண்ட் அது ஒரு இரும்பு ராடெல்லாம் கிடையாது, கிச்சன்ல யூஸ் பண்ற ஸ்பூன் மாதிரி ஒரு சின்ன யூட்டன்சில் தான். இத நீயே வீட்டுல உட்காந்து விக்ஸ் தேய்ச்சி சரி பண்ணிருக்கலாம்.
ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்? அதுக்கு தலைவர் என்ன சொல்லிட்டாரு, மது போதையில என்ன இரும்பு ராட வச்சு அடிச்சிட்டாரு மாக்காப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யார் மேல? மாக்காப்பா, புகழ். ஆனா இந்த பிரச்சனை அப்போ பவுன்சர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. யூசுவலாவே பவுன்சர்ஸ் இருப்பாங்க EVP சிட்டில. சோ அவங்க இப்ப இந்த ப்ரொவோக் டிவில நீங்க பாத்தீங்க தெரியுமா ஒரு இஷ்யூ, அந்த மாதிரி தடுக்க வந்திருக்காங்க, சண்டையை பிரிக்க வந்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன அடிக்க வந்துட்டாங்க, அவங்க புகழோட ஆளு, அவங்க தான் என்ன அடிச்சாங்க அப்படின்னு இந்த பீஸ் எக்ஸாஜரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதுதான் அந்த எபிசோட்ல நடந்த ஃபுல் பிரச்சனை. இப்போ அந்த எபிசோட்ல இருந்து வெளியே வந்தா மாக்காப்பா என்ன சொல்றாரு, அவர் நிஷா கிட்ட போய் இத்தனை நாள் நீ உன் புருஷனோட இருந்த, நீ என் கூட இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கேட்ட விஷயமே வேற, பட் திவாகரோட இன்டென்ஷன் அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஃபன்னி கான்வர்சேஷன்ல போனதா அதுவும். இருந்தாலும் இந்த பீஸ் எப்பேற்பட்ட ஆளு அப்படின்றது பிக் பாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டு சுத்துற திவ்யாவை பார்த்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க வரவா, ஏன்னா அண்ணன் கூப்பிடாதன்ற மாதிரி சொல்றது, அரோராவை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் டார்ச்சர் பண்றது, இந்த மாதிரி பல சித்து விளையாட்டுகளை பண்ணும் இந்த பீஸ். சோ இவர் ஒன்னும் யோகிய புத்தர்லாம் கிடையாது, இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா நிஷா கிட்ட பேசின இன்டென்ஷன் அது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அக்கா மாமா தான் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் என்ன ராட வச்சு அடிச்சிட்டான் அப்படின்னு நீயே கிரியேட் பண்றனா எனக்கு பண்ண தெரியாதா? 18 வருஷ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பாவும் பண்ணதுதான் இப்படி ஒரு உருட்டு. ஆனா சட்டப்படி இப்ப என்ன ஆகும்? நிஷாவே சொல்லிட்டாங்க, பெண்கள்கிட்ட தகாத மாதிரி நடந்துக்கிறாரு, தகாத மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குத்து தலைவருக்கு தான் விழும். தீர்ப்பும் இந்த பீஸுக்கு அகைன்ஸ்டா தான் வரும். ஆனா மாக்காப்பா சொன்ன ஒரு சில விஷயங்கள் பொய்யா இருந்தாலும் அப்படி சொல்றதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் இந்த தர்பூசணி தனக்கு தானே அசியூம் பண்ணிக்கிட்டு அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல பச்சை பச்சையா பேசி வச்சிருக்கு. அது என்ன தெரியுமா? மாக்காப்பா எப்ப பார்த்தாலும் டீ பிரேக்ல போய் டீ குடிக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு பெக் அடிச்சிட்டு வராரு. அது போதையில அவர் சும்மா இன்டர்வெல்லே பிரேக்ல டீ சாப்பிடுற மாதிரி உள்ள போய் தண்ணி அடிச்சிட்டு வந்துறாருப்பா அப்படின்னு சொன்னது கூட ஓகே. ஆனா மது அருந்துனா தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு கேட்டு வச்சிருக்காரு. ஏஜ்லயும் சரி இதுலயும் சரி சீனியர் அறிவே, நம்ம தண்ணி அடிச்சா தாய்க்கும் தாரத்துக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாதா? வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்கறியா? அது எவ்வளவு பெரிய வார்த்தை, இப்படி எல்லாம் பேசலாமா? இதுக்காகவே தனியா ஒரு கேஸ் கொடுக்கலாம் இந்த பீஸ் மேல. இதெல்லாம் சமீபத்துல நடந்தது. ஆனா அந்த செட்டுக்குள்ளேயே இன்னொன்னு நடந்துச்சு. இப்ப சாதாரணமா ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா டீம்ல இருந்து ஒரு சிலர் வந்து இந்த தர்பூசணி கிட்ட போய் ஒரு சில காம்பன்சேஷன் பேசியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு உங்க காசெல்லாம் வேணாம், அந்தால என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லனா இந்த பிரச்சனையை பெருசாக்குவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படி அவன்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுருக்காரு. அதுதான் இப்ப ப்ரொலாங் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இததான் ஸ்டார்டிங்ல கேட்டேன். ஏற்கனவே இந்த தர்பூசணிக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு வாய்க்கா சண்டை இருக்கு, ஒத்தும் வராது. அப்படி இருக்கிறப்ப அதே ஷோல இவர் ஏன் கூப்பிடணும்? அவன் கேக்குறது கரெக்ட் தானே? இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த தர்பூசணி மட்டும் தான் பெண்கள்கிட்ட தகாத மாதிரி பேசிச்சா, வேற யாருமே அந்த செட்ல பேசுறது கிடையாதா, நடந்துக்கிறது கிடையாதா அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா குக் வித் கோமாளியோட செகண்ட் வீக் எபிசோட நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம புகழ் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புடிச்சுன்னு சுத்தி நேரேன், எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. சோ இதெல்லாம் நடக்குது அண்ட் முக சுழிக்கவும் வைக்குது. ஆனா சட்டம் என்ன சொல்லும்? அந்த பொண்ணு எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையே, அந்த பொண்ணு எதுவும் பிரச்சனையா பார்க்கலையே இதை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும். ஆனா ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதே சட்டம் நல்லா வச்சு செய்யும். சோ டியர் வாட்டர்மெலன் ஸ்டார், தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க ஓவர் கான்பிடன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஊரா இன்டர்வியூல போய் நான் அப்பேற்பட்ட நடிகன், எனக்குன்னு ஒரு இடத்த நான் பிடிச்சிட்டேன், அந்த அடுத்த ரஜினி, நான் அடுத்த விஜய் சேதுபதி, இப்படிலாம் வண்டியா பேசி அடுத்தவனை கடுப்பேத்துறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஷனுக்கே போங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க நடிப்பை பாக்குறப்போ ரசிக்கணும்னு எங்க யாருக்குமே தோணல, போனை தூக்கி போட்டு உடைக்கலாமான்னு தான் தோணுது. அதையும் மீறி நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னா உங்க இஷ்டம், அதை தட்டி கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனா இந்த அல்காரத கருமாந்திரம் அந்த கருமத்தை தான் முன்னாடி வந்து காமிக்குது. வாட் டு டு? இவனை ஏன்பா கிட்ட கிட்ட காட்டுறீங்க? அதுக்கு மேல இந்த யூடியூப் சேனல்ஸ் ஆவுன்னா இந்த பீஸை கூட்டு வந்து இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ என்ன கேட்டா அந்த ஒரு கேமரா இல்ல, அந்த ஆபீஸ்ல இருந்த ஒட்டுமொத்த கேமராவையும் போட்டு உடைச்சிருக்கணும். அப்பதான் இந்த மாதிரியான பீஸுங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். எனிவே சீக்கிரமே அந்த கேமரா குணமடைய வாழ்த்துக்கள். அப்ப எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையா அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க திவாகர். உண்மையிலே நீங்க மனம் திருந்தி நல்ல குணத்தோட புத்தியை யூஸ் பண்ணி வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப இதே மக்கள் உங்களுக்காக நிப்பாங்க, தட்டியும் கேட்பாங்க. ஆனா இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தா தட்டிலாம் கேட்க மாட்டாங்க, அசிங்கமா தான் கேட்பாங்க. சோ தட்டி கேட்கறதும் அசிங்கமா கேட்கறதும் உங்க கையில தான் இருக்கு, பார்த்து பொழைச்சுக்குங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.